ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிஇ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். RTE admission.tnschool.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, RTE இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு நீங்கள் RTE ஸ்கீமில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த RTE ஸ்கீமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், ஏஜ் லிமிட் என்ன, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து RTE அட்மிஷனுக்கு நீங்களே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது RTE அட்மிஷன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கான்றதை நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணலான்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வியூ ஸ்கூல் லிஸ்ட்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான ஸ்கூல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் நேராக வந்து எவ்வளோ ஸ்கூல் வந்து பார்த்தா RTE ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கனாவே அந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன, அந்த ஸ்கூல் கோட் என்ன, ஸ்கூல் நேம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஸ்கூல் டைப் வந்து பார்த்தா கோஎட் ஸ்கூலாக, கேர்ள்ஸ் ஸ்கூலாக, பாய்ஸ் ஸ்கூல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது இந்த ஸ்கூல் வந்து பார்த்தா என்ட்ரி கிளாஸ் வந்து எல்கேஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் RTE மூலமாக எல்கேஜிக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஸ்கூலுக்கு உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் RTEக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி எல்கேஜிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி கிளாஸ் நேராக எல்கேஜி அப்படின்னு அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்கூலுக்கு எல்கேஜி மட்டும்தான் அப்ளை பண்ண, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண முடியாது. இதுவே இந்த இடத்துல என்ட்ரி கிளாஸுக்கு நேராக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு RTE அப்ளை பண்ணலாம். பட் இந்த ஸ்கூலுக்கு எல்கேஜிக்கு அப்ளை பண்ணுறது. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஒரு ஸ்கூல் நேரம் என்ட்ரி கிளாஸில் எல்கேஜின்னு இருந்தால் அதுக்கு நீங்கள் டேரெக்டாக எல்கேஜிக்கு மட்டும்தான் RTEக்கு அப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த இடத்துல என்ட்ரி கிளாஸ் ஃபஸ்ட்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ட்ரி கிளாஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் RTEக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டாக 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டேரக்ட் எல்கேஜி கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுனா மட்டும்தான் உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் RTEக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்மியான ஸ்கூல் தான் வந்து பார்த்தா டேரக்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேரக்ட் ஸ்கூல் செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 5 ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 பை 1 நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த சைல்டு. இதில் போயிட்டு உங்கள் குழந்தையோட நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் 1/8/2018 31/7/2019 பிறந்திருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கான RTEக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அந்த தேதிக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் RTEக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தா ஸோ எந்த மாதிரி கிளாஸ் அப்படின்றது வந்து பார்த்தா வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து பார்த்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டாக எல்கேஜா அப்படின்றது கீழே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ பிறந்த தேதியின் படி அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணலான்றது சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு பொறுத்தவரைக்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியன் மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டி அந்த மாரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்துக்கோங்க.
கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு ஏதாச்சும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லேருந்து எஸ்எம்எஸ் மூலமாகவோ கால் பண்ணியோ இந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கு, அதை நீங்கள் வந்து பார்த்தா சப்மிட் பண்ணுங்கன்ற மாரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் அதிகபட்சமாக மொபைல் நம்பருக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி ஆப்ஷனில் தான் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துட்டாங்க. காப்பி பண்ணிவிட்டு கிளிக்கர் டு லாகின் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம் அல்லது மதர் நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபாதர் அல்லது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. அதேமாரி ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அவங்க வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் ஜாபா, ஹோம் மேக்கராக இருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்டு உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க, இன்கம் சர்டிஃபிகேட்டை பார்த்து. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏன்னா டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவீங்க. நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா நீங்கள் ஆர்பன் பீப்புளாக இருக்கீங்க, ஆர்பன் சைல்டாக இருக்கீங்க, அதாவது ஆதரவற்றவங்களுக்குன்னா நீங்கள் ஆர்பன் கொடுத்துக்கோங்க. இல்லை டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க, சைல்ட் ஆஃப் ஸ்கேவெஞ்சராக இருக்கீங்க, டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க, HIV அஃபெக்டடாக இருக்கீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எந்த ஆப்ஷன்லையுமே நான் வரலை அப்படின்றவங்க நீங்கள் சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த கட்டமாக 2வது கேட்டகரி இருக்குது பாருங்கள். அதாவது இஸ் யுவர் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2 லேக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா இந்த கேட்டகரி இருக்குது பாருங்கள். இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் இந்த கேட்டகரி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வரவங்க எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து போகும். இல்லை என்னோடய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா 3வது ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ யூ பிலாங் டு டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த கம்யூனிட்டி, பிசியா, எம்பிசியா, SC, ST இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து பார்த்தா இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப்பில் வந்துடுவீங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டியை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தமாக 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 3 கேட்டரியில் எந்த கேட்டரி நீங்கள் வரும் அதை வந்து செட் பண்ணிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு வீட்டு முகவரியில் உங்களுக்கான ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ உங்கள் ஃபுல் அட்ரஸை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தா அது வரைக்கும் பாருங்கள். என்டர் யுவர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக இந்த மேப்க்கான அட்ரஸ்லேயே வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேப் படி உங்களுக்கான அந்த அட்ரஸ் கொடுத்ததுக்கான லொக்கேஷன்ஸ் வந்து கிளிக் ஆகும். சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா ஜூம் பண்ணி உங்கள் வீட்டு அட்ரஸ் எங்கே இருக்கோ அதில் கரெக்டாக நீங்கள் மேப்பை வந்து பின் பண்ணிக்கோங்க. ஸோ பின் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு கடைசியாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அட்ரஸ் வந்து காமிக்கும். ஸோ அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ கேட்டிருக்காங்க 100 KBக்குள்ளே. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் பர்த்துக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட் ஐடி கார்டில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டோ பேன் கார்டோ கொடுத்துக்கோங்க, ஃபாதர் அல்லது மதரோடது. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கூல் லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் வந்து பார்த்தா வந்து ஷோ ஆகுது. ஜஸ்ட் அந்த ஸ்கூலில் அப்ளை பண்ணுறவங்க ஏரோ மார்க்கு நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஸ்கூல் லிஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா வந்து ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த் பற்றி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்தா அந்த ஸ்கூல் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை வந்து பண்ணுற மாரி இருக்கும்.
ஜஸ்ட் நீங்கள் ஃபைனல் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்டிஇ ரொம்பவே ரேரான ஸ்கூல் தான் கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக எந்த ஸ்கூல் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்கூலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எல்கேலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண முடியாது. டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்கூலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.